சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க மலரு சமையல் கட்டில் இருக்காங்க. அப்போ அப்பத்தா வர்றாங்க. ஏண்டி, கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னவும், ஏன் அம்மாச்சி, எதுக்காக நான் கவலைப்படணும் அப்படிங்கிறாப்புல. இன்னைக்கு போஸுக்கும் அந்த எம்எல்ஏ பொண்ணையும் பேசி முடிக்கிறதுக்கு உன் மாமா வர சொல்லி இருக்காப்புல. இன்னைக்கு அப்படி சப்போஸ் ஒரு வேளை முடிஞ்சு போச்சுன்னா அதை பற்றி நினச்சி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னவும், அம்மாச்சி, நான் அந்த வாழ்க்கையே வேணாம்னு நான் பார்த்து மாமாட்ட விவாகரத்து கேட்டதுனால தான் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாரு. நானே அந்த வாழ்க்கையை வேணாம் தானே தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு இவரை நினச்சி நான் கவலைப்பட போகிறேன்? யாரை வேணாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டு அப்பத்தான் ரொம்பவே மனசு உடஞ்சி போகிறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி அந்த நேரம் சமையல் கட்டுக்கு வருது. வந்ததும் மலரை பார்த்துட்டு, யாருடி உன்னை இங்கே வர சொன்னா? இன்னைக்கு இந்த பக்கமே நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிறாப்புல. அதுக்கு அப்பத்தான் கேட்குறாங்க, என்னடி, எதுக்குடி அவளை மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், எம்எல்ஏ பொண்ணு அவங்க வீட்டில் எல்லாரும் வர்றாங்க. அந்த நேரம் இவ இங்கே இருந்தானா நான் இவளை என்னென்று அறிமுகப்படுத்துறது? அதனால இன்னைக்கு அவள் அவுட்டர்ஸ்லேயே தங்கட்டும், இப்போ என் கண்ணு முன்னாடியே நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, மனசாட்சியோட பேசு. அவள் மட்டும் விட்டு கொடுக்காம இப்போ எம்எல்ஏ பொண்ணை கூட்டிகிட்டு வரையில இவ ஏதாவது வாயை திறந்து பேசினானா உன் மகனுக்கு கல்யாணம் நடக்குமா? கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அவள் விட்டு கொடுத்து விலகி தானேடி போயிருக்கா. வீட்டுக்குள்ளே சமைக்கிற இடத்துலையும் வந்துக்கிட்டு அவளை வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருடி அப்படின்னு கேட்டு அப்போத்தான் சண்டைக்கு போகுது. அத்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் நீங்கள் இந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு பேசாமல் போங்க. இவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பின்னாடி தானே என் மையன் விவாகரத்து கொடுத்தேன். இவ விரும்பி என் மையன் விவாகரத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என் மையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இவ வேணா இருப்பா, என் மகனுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வசதியான இடத்துல இருந்து வருது, அதை நாங்கள் விட முடியுமா அப்படின்னு சொல்லவும், நீ என்னத்துக்குத்தான் இந்த ஆட்டம் ஆடுறேன்னு தெரியலடி ஈஸ்வரி, நீ போகிற போக்கே சரியில்லை, பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்தை பேசுறீங்க? இவனும் உங்கள் பேரன் தானத்தை? பேரனுக்கு கல்யாணம் ஆகியும் அவன் வாழாமல் இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல மாமா பொண்ணு பார்த்துருக்காரு. நல்லபடியாக பேரனுக்கு முடியட்டுமே நினைக்காம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், சரிடி, நம்ம பிரச்சனையில் அப்புறம் விடு, வர்ற நேரத்தில் உன்னோட நான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க விரும்பலை, பேசாமல் உன் வேலையை போய் பாரு, காலையிலேருந்து கொஞ்சம் ஆட்டமாக ஆடிக்கிட்டு தெரியுற, போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டுறாங்க. சரி, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் போய் மற்ற வேலையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போயிடுது. இங்கே பார்த்தா அதுக்கப்புறம் மலர் அழுதிக்கிட்டே இங்கே அவுட்டர்ஸ் வர்றாங்க. அங்கே பார்த்ததும் தானோ, அக்கா ஏக்கா அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாப்புல, இதுக்கு ஏக்கா நீ வருத்தப்படுற? அவங்க தாக்கா உன்னே போல் ஒரு பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டாங்களேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அவங்க உன்னை நினச்சி வேதனைப்படணுக்கா. நீ நல்லாதாக்கா இருப்ப, அவங்க பேசினான்றதுக்காக அதை நினச்சி நீ ஏக்கா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க தனமும் தமிழும். இல்லை தமிழ், நான் அதெல்லாம் நினச்சி அழுகலை, என்னை வீட்டுக்குள்ளே கூட அந்த சமையல் கட்டில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தை அந்த மாதிரி பேசி என்னை அனுப்பிட்டாங்க, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அத்தையை பற்றி தெரியாதா? என்னமோ நேற்று இன்னைக்கு பார்க்குற மாதிரி பேசுகிறீங்க, அவங்க எப்பயுமே அப்படி தானே பேசுவாங்க, அவங்க நல்லவங்கள அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா விடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரி எம்எல்ஏ பொண்ணை கூட்டிக்கிட்டு, எம்எல்ஏ சிற்றரசும் அவர் ஒய்ஃபு பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கே வர்றாங்க. பார்த்ததுமே எல்லாத்துக்கும் பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் பூவு எல்லாத்தையும் தட்டு மாற்ற போகிறாங்க. அந்த சமயம் வனவிலங்கு அதிகாரிங்க இங்கே ராசாங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த நேரத்தில் போலீஸும் வனத்துறையிலேருந்து அதிகாரிகளும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு ராசாங்கம் கேட்குறாரு. அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் விஷயத்த சொல்கிறாங்க. வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, அமைச்சரை பார்த்து சொல்கிறாங்க, சார், நீங்கள் மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்கேல, விஷவண்டு தாக்கி நீங்கள் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, வனத்துறையில் இருந்து அந்த விஷவண்டு மருந்தை முறிக்கிறதுக்காக அங்கே மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என் மையன் போஸு தானே அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தான், போஸும் சேதும் அப்படிங்கிறாப்புல. இல்லைங்க சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை கண்டுபிடிச்சது உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் அப்படிங்கிறாப்புல. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு அவரும் கேட்குறாரு. ஆமாம், நாங்கள் வனத்துறையில் வனவிலங்குகள் அட்டகாசம் தாங்க முடியலைன்னு சிடிசி கேமரா வச்சுருந்தோம், அதில் வனவிலங்குகள் நடமாட்டம் எப்படி இருக்குன்றதுக்காக போட்டு பார்த்தோம். அந்த நேரம் உங்கள் மர்மவை போட்டால் அதில் வந்துச்சு. அதுலேயும் இந்தா நிற்கிறாரே உங்கள் மையன் போஸு, அவர் தான் இந்த பொண்ணு மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரையில தலையில் அடித்து அவங்கள மயக்கம் போட வச்சுட்டு அந்த மருந்தை இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ராசாங்கம்.
எம்எல்ஏ ராசாங்கத்தை பார்த்து கேட்குறாரு, என்ன அமைச்சரே, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லவும், எனக்கும் இப்போதான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், இவன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனை உடனே கைது பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரியை பார்த்து சொல்கிறாங்க. இவனை இப்பயே கூட்டிகிட்டு போய் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் பார்த்து சொல்கிறாரு ராசாங்கம்.